ஆரம்பத்திலேயே அவங்க மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா ஊருக்குள்ள நல்ல பேர் கிடைக்கணும்னு ஏதாவது செஞ்சாகணுங்கிற நினைப்புல அவசரப்பட்டு சரியா விசாரிக்காம விட்டுட்டேன். இப்போ எல்லாரும் என்ன நம்பிதானே பணம் கட்டினாங்க. அவங்க எல்லாம் இப்போ வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? ஏங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதான் கரிகாலனும் நந்தினியும் அவங்கள துரத்திட்டு போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்கள புடிச்சிருவாங்க. ஏய், பிடிக்காம போயிட்டா நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அக்கா 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 என்னடா என்ன ஆச்சு? அக்கா, கம்பெனிக்காரங்க பணத்தை எடுத்துட்டு ஓடின விஷயம் ஊரு பூரா தெரிஞ்சு போச்சு. ஐயோ, ஊரு எங்கதான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க முன்னாடி நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. உன்னை நம்பிதானே பணம் போட்டோன்னு என்னதானே கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்றது? பணம் திருப்பி கிடைச்சிரும்னு சொல்லுவோங்க. பணத்தை கட்டின எல்லாருமே பணத்தை பறி கொடுத்துட்டோன்னு புலம்பிக்கிட்டே இங்க வருவாங்க. நம்ம பேசுறத கேட்கறதுக்கெல்லாம் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்கக்கா. ஊர்க்காரங்க இங்க வந்தா நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. நீங்க என்னடா சந்தோஷமா இருக்கீங்க? நம்மள என்ன செய்ய போறாங்க? குணசேகரன் தானே உங்க பணத்துக்கு நான் கேரண்டின்னு எல்லார்கிட்டயும் சொன்னாரு. ஆமா, அந்த ஆளுதான் தோலை உரிச்சு தொங்க விட போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அப்பன் குடும்பத்தோட மானமே சந்தி சிரிக்க போகுது. ஊரு முன்னாடி எங்க அப்பன் குடும்பமே அவமானப்பட்டு நிக்கும். அத பார்த்து நான் சந்தோஷப்படதான் போறேன். ஒருவேளை சிட்பண்ட்காரங்க நந்தினி கரிகாலன் கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க நம்ம பேரை தான் சொல்லுவாங்க. அப்ப மாட்ட போறது நாம தான். நம்மளதான் தோலை உரிச்சு தொங்க விட போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்? சிட்பண்ட்காரனுங்க மகா கேடிங்க. அவனுங்க தப்பிக்கிறதுக்காக அதுங்க ரெண்டையும் கொன்னு போட்டாவது தப்பிச்சிருவானுங்க. சரி.